குருச்சரணம். ஹாய் காய்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்துட்ருக்கிற வெறும் 100 ரூபா நோட்டு. உங்களுக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா நோட்டு மட்டும்தான் தெரியும். நல்லா டீப்பாக உள்ளே போய் பாருங்கள். அதில் 996619 நம்பர் தெரியுதுங்களா? இந்த நம்பர் ரொம்ப ஏஞ்சல் நம்பர் மாதிரி. இந்த மாதிரி ஒரே நம்பர் 2 டைம் 3 டைம் வந்தாலே அது ஒரு நல்ல நம்பர். அதெல்லாம் பார்க்குறது அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது ஒவ்வொரு நம்பரை பற்றியும் பேசினா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம், அந்தளவுக்கு இருக்குது. இந்த 99 எல்லாருமே தெரியும், ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க. பாருங்கள், இது 7 மடிப்பாக மடிச்சுட்டு அதை அப்படியே நம்ம சாமி ரூமில் பர்ஸில் நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. பாருங்கள், அதே மாதிரி 3695577, அப்புறம் 111 அந்த 9 வரைக்கும் 333 344 555 அதெல்லாம் ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸு. இதெல்லாம் எனக்கு ரேக்கியில் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 7 மடிப்பாக மடித்து வச்சு பாருங்கள். அது மேக்னெட் மாதிரி உங்களுக்கு பணத்தை கவர்ந்து இழுத்து கொடுக்கக்கூடியது. நான் நிறைய மடித்து வச்சுக்கிறேன். இது எங்கள் ரேக்கி குருமார்கள் சொல்லி தான் நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன். எங்கள் டாக்டர் மீனாட்சி அம்மா வீடியோவிலே போய் பாருங்கள், அது மாதிரி மடிச்சிருப்பாங்க. இது அவங்க சொல்கிறத விட நான் இதை செஞ்சு பார்த்து அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இது போட்டிருக்கேன். நீங்கள் 7 மடிப்பு வேணால் அந்த ஃபுல்லாக லாங் வீடியோவில் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மேஜிக் மாதிரி நல்லாயிருக்கும் செய்யறதுக்கு. பாருங்கள், நான் லாங் வீடியோ கொடுத்துட்றேன், அதில் போய் பாருங்கள். இப்போதைக்கு இந்த நம்பர் அடித்து வச்சுருக்கிறேன். இதை செலவு மட்டும் பண்ணக்கூடாது எக்காரணம். அப்படியே தான் நம்ம வீட்டில் வச்சுக்கணும். அதை அந்தளவுக்கு 369 555 777 888 இந்த மாதிரி நம்பராக பார்த்து நான் எடுத்து இதே மாதிரி 7 மடிப்பு மடித்து வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம தீபம் பருத்தி சாமி கும்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த தீபத்துக்கு கீழே எண்ணெயெல்லாம் படாமல் எதுவும் ஆகாமல் சூதானமாக வச்சுக்கணும். இது பச்சை கலர் நூலில் அல்லது இந்த க்ரீன் கலர் ரப்பர் பேண்டு தான் இப்போதைக்கு இருந்துச்சு, நான் அதில் போட்டுட்டேன். நீங்கள் க்ரீன் கலர் நூல் அல்லது ரப்பர் பேண்டு இது மாதிரி கிடச்சதுனாலும் சரி போட்டு வச்சுங்க. வச்சுட்டு பார்த்துக்குங்க. கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும். யாரை நம்பிக்கை இருக்கோ செஞ்சு பாருங்கள்.